அப்ப அந்த சாபத்தீடானது சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றாரு. அது எதை குறிக்குதுன்னா, அதே அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்க. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். போதும், நல்ல கவனிங்க. இங்க ஆகான்ற ஒரு மனுஷன் அவன் செஞ்ச தவறதான் ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுகிறான். ஆகான் செய்த துரோகம், கர்த்தருக்கு விரோதமாக அவன் செய்த துரோகம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் பாபிலோனிய காரியங்களை அவன் இச்சித்தான். அப்ப அந்த பாபிலோனிய காரியம் என்பது எதை குறிக்கிறது? அந்த பாபிலோன்றது அர்த்தம் என்ன? பாபிலோனோட ஆவி என்ன செய்யும்? பாபிலோனுடைய கிரியைகள் நமக்குள்ள வந்தா நாம் எப்படிப்பட்டவர்களா நடப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்துல இங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதலாவதாக பாபிலோனுடைய காரியம் நமக்குள்ள வந்தா நாம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பேர் உண்டாகிற காரியத்தை தான் பண்ணுவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நாம பெருமையை தேடிக்கொள்ளுகிறவளா இருந்த ஒருவேளை நமக்குள்ள அந்த ஆவி இருக்கா? இன்னைக்கு ஆகான் பின்வாங்கி போக காரணம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனிடத்துல காணப்பட்ட துரோகம் என்ன துரோகம் இருந்தது? நல்லா கவனிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை உயர்த்த வேண்டிய நீங்களும் நானும் என்னைக்கு அந்த மகிமையை, கர்த்தருக்கு போக வேண்டிய அந்த கனத்தை, அந்த காரியத்தை நாம திருடி நம்மளுடைய பேர் புகழ்ச்சிக்காக நாம செய்வோமே, ஆனால் அதுதான் கர்த்தருக்கு செய்கிற துரோகம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் பேர் உண்டாக, என் குல பேர் உண்டாக, என் பெருமை உண்டாக அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துருச்சுனால நாம விழுந்துட்டோம்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வந்தேன் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில எப்போதும் என்ன சிந்தை இருக்கணும்னா, கர்த்தரை உயர்த்துகிற ஒரு சிந்தை இருக்கணும். மாறாக நாம நம்ம பேர் பிரஸ்தாபத்துக்காக சில காரியங்களை செய்வோமே, ஆனால் அது பாபிலோனிய ஆவி, அது கர்த்தருக்கு துரோகம் செய்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம என்ன சிந்தையில இருக்கோம் யோசித்து பாருங்க. அது பெருமை. அந்த பெருமையின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு துரோகம் செய்கிற காரியம் என்ன? பாபிலோனுடைய ஆவி நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்னா, நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக தான் பண்ணுவோம். இதுதான் சவுல் பண்ணான். சவுலுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவன் என்ன பண்ணான்? பெரிய ஜெயஸ்தம்பத்தை தனக்காக நாட்டினான். என்னது? தன்னுடைய பேருக்காக பிரஸ்தாபத்துக்காக என்ன பண்ணான்? பெரிய ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான்.